சாலைகளை தூர்வாருனாலே அந்த தண்ணீரை இதை சேர்த்து வைத்து ஏரியில தண்ணி இருந்ததுன்னா அவங்க கிணத்துல ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துடும். விவசாயியோட கிணத்துல அந்த விவசாய ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்ததுன்னா விவசாயம் நல்லபடியா பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் சட்டசபை தாங்க ஓடுது, சீரியல் ஓடுறதில்ல, படம் ஓடுறதில்ல. இந்த அம்மா நல்லா சௌமியா ராமதாஸ் நல்லா பேசுவாங்க, அதனால் அவங்க தான் கேட்பேன். அப்புறம் வந்து விஜய் எப்போ பேசுவாருன்னு பார்த்துக்கிட்டே உட்கார்றது. அவர் பேச 2 வார்த்தைக்காக காத்துட்ருப்போம். எல்லார் வீட்லேயும் இப்போ சட்டசபை தான் ஓடிட்டு புரியுதோ புரியலையோ நிறைய போட்டு அறுத்துட்ருப்பாங்க, நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அது ஓடிட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஐக்கியமாயிட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் டிவிக்கு. விஜய் ஆட்சிக்கு வந்த பின்னாடி தான் சட்டசபையெல்லாம் பார்க்குறோமுங்க. ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த மாதிரி கடாயும் இது காம்போ வந்துருந்துச்சு, வாங்கியிருந்தேன். அது ஆர்டர் போட்டு 3-4 டேஸ்லேயே வந்துருச்சுங்க. எப்போவுமே லேட் ஆகும், ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து கொடுத்துறாங்க. அது இன்னொன்று என்னென்னா, இப்போ ஆன்லைன் பேமெண்ட்டுனா அப்படியே கூட கேஷ் ஆன் டெலிவரினா கொஞ்சம் கூடுதலாக தான் வைக்கிறாங்க. எல்லாம் மீஷோவாகட்டும், ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், அமேசானில் ஆகட்டும், எல்லாமே அவங்க இது வந்து பாத்திரன்றதுனால இவங்க வந்து இப்போ வேறு எதுனா அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. இது வந்து இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்ன்னு போதெல்லாம் அவங்க வந்து டேமேஜ் எதுவும் இருக்கான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு, அப்போ நாளைக்கு நம்ம சும்மா வந்து டேமேஜ் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயினாங்க. இது வந்து வீடியோவுக்கு முன்னாடி இப்படி தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போவேன்னு சொல்லி இப்படி எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். இப்படி தான் எடுப்போம் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போது, வீடியோ வாய்ஸ் ஓவர் அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஊமை மாதிரி எடுத்துகிட்ருப்போம். அதே வீடியோன்னு வரும்போது எப்படி இருக்குன்றது அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இது வந்து முன்னாடி எடுத்தது நல்ல கனமாக இருக்குது, நல்ல பக்கம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சைகை மாதிரி செஞ்சுக்கிறது. இப்போது பிஃபோர் இது ஆஃப்டர் பாருங்கள். ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுருந்தேங்க. இதை கண்டிப்பாக வாங்கணுன்ற ரொம்ப நாளாக காலில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஏதோ ஆஃபர் வந்துருந்துச்சு, ஆஃபர் வந்ததுனால இதை வாங்கினேன். சூப்பராக இருக்குது. இது லெட்டு வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடி கனமாக, நான் கூட ரேட்டு கம்மியாக இருக்கே, எப்படி கனமானது வருமா கம்மியாக வருமா அப்படின்னு நினச்சேன். இது எத்தனை லிட்ரு பிடிக்கும் என்னன்றது கூட போட்டுப்பாங்க. 2 லிட்ரு பிடிக்கிறதுங்க இது வந்து நல்ல கனமாக அடி கனமாக இருக்குது. நல்லா ஒரு 1/2 கிலோ வேக வைக்கிற அளவுக்கு நல்லா தாராளமாக நல்ல இட வசதியாகவும் இருக்குது. நல்ல கனமாக இருக்குது. மெயின் வந்து நல்லா கனமாக இருந்தால் தான் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணும்போது அடி பிடிக்காது. எது செஞ்சாலும் அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இது ரொம்ப நாள் கனவு, இந்த மாதிரி கடாய் பேன் மாதிரி வாங்கணும். இந்த கைப்பிடி சிலது வந்து கைப்பிடி வந்து ரெட்டையாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இந்த கைப்பிடி வந்து சிங்கிள் கைப்பிடி நல்லாயிருக்கும். அதனால் நான் சுடுன்னு நினைக்கிறேன். சுடுமா இன்னொன்று வந்து இல்லை நான்ஸ்டிக்கில் போடுற மாதிரி பிளாக் இது போட்டிருக்காங்க. இருந்தாலும் இது எனக்கு என்னமோ இதுதான் பிடிச்சது. வீடியோஸில் வந்து நம்ம பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இது. ஆனால் இதுவே நல்லா கனமாக தான் இருக்குது. போதும், ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் நம்ம விளக்குறது இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். 3 லேயர்ஸ் அப்படி இப்படின்னா இருக்கும். இதுவுமே நல்லா கனமாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சமையல் வாங்கணும், நல்லா பளிச்சுன்னு தெரியும். வீடியோஸ்லாம் அதை வச்சு பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்காக தான் நான் வாங்கினேன். மூடி வந்து 2க்குமே பொதுவான மூடி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் யூஸ் ஆகும், அதுக்கும் யூஸ் ஆகும், 2க்குமே யூஸ் ஆகும் மூடி. நல்லா இருக்குல்ல? வேகமாக பரபரப்பாக எங்கே எடுத்து வைக்கிறேன்னா ஒழிச்சு வைக்கிறதுக்கு. ஏன்னா முதல்ல எடுத்தோடனே வந்தோடனே ஆன் பண்ணிட்டோம்னா பார்த்தோடனே திட்டுவார். அதுக்காக எடுத்து கட்லைகளை ஒழிச்சு வச்சுட்டு அப்புறமேலுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறது. எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒழிச்சு வைப்பீங்க சொல்லுங்கள்? நல்லா ரெடி வாபஸ் கொடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் நல்லா இருக்கே, ரிட்டர்ன் போட முடியாது போலக்கு. இங்கிட்டு ஓப்பனாக இருக்கும், அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால ஓப்பனாக இருக்கும். எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுறேன்.